நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் விடுபட்டிருக்கும். இந்த வீடியோவில் மாதாந்திர பென்ஷன், கூடுதல் ஓய்வூதியம், ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ், என்ன வகையான மகிழ்ச்சியான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது, என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, குறிப்பாக மாதாந்திர பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள், எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பற்றிய தகவல்கள், அறிவிப்புகள், புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வருகிறதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும், குறிப்பாக இபிஎஸ் 95 பென்ஷன் வாங்குபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்படும் அதிக ஓய்வூதியம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்கள் 50 வயதிலிருந்தே ஓய்வூதியத்தை பெற தொடங்கலாம். ஆனால் அவ்வாறு செய்வது நிலையான ஓய்வூதிய வயது 58 தொடங்குவதை விட மாதாந்திர ஓய்வூதிய தொகையில் சிறிய குறைப்புடன் வருகிறது. இபிஎஸ் விதிகளின் கீழ் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை முடித்த உறுப்பினர்கள் 50 முதல் 58 வயது வரை முன்கூட்டியே ஓய்வூதியத்தை தேர்வு செய்யலாம். இருப்பினும் விதிகளின்படி உறுப்பினர் 58 வயதை அடைவதற்கு முன்பு ஓய்வூதியம் பெற தொடங்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வூதிய தொகை 4% குறைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு உறுப்பினர் 55 வயதில் ஓய்வூதியம் பெற தொடங்கினால் ஓய்வூதியம் 58 வயதில் செலுத்த வேண்டிய தொகையுடன் ஒப்பிடும்போது 12% குறைக்கப்படும். இது ஒரு புதிய விதி அல்ல, ஆனால் 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் பத்தி 12(7) கீழ் உள்ள விதிகளில் ஒரு பகுதி என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இபிஎஸ் திட்டத்தின் கீழ் சாதாரண ஓய்வூதிய வயது 58 ஆண்டுகளாகவே இருக்கும். உறுப்பினர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சேவையை முடித்திருந்தால் இந்த விதிமுறை பொருந்தும். இந்த திட்டம் உறுப்பினர்கள் 58 வயதிற்கு மேல் ஓய்வூதியத்தை ஒத்திவைக்க அனுமதிக்கிறது. 60 வயது வரை அதிக ஓய்வூதியத்தை பெற ஓய்வூதியம் ஒவ்வொரு ஆண்டும் ஒத்திவைக்கப்படும் போது 4% அதிகரிக்கிறது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் செய்யப்படும் பங்களிப்புகள் மூலம் இபிஎஸ் திட்டம் நிதியளிக்கப்படுகிறது. அங்கு முதலாளியின் பங்களிப்பில் 8.33% ஓய்வூதிய நிதிக்கு செல்கிறது. மத்திய அரசின் ஒரு சிறிய பங்களிப்புடன் அது சேமிக்கப்படுகிறது. இந்த இபிஎஸ் கட்டமைப்பானது ஓய்வூதிய வயதை விட முன்னதாக வருமானம் தேவைப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. ஆனால் 58 வயதை அடைவதற்கு முன்பு சலுகைகள் கோரப்பட்டால் குறைந்த ஓய்வூதிய தொகையே கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.